நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஊருக்குள் உலாவரும் 3 சிறுத்தைகள் பொதுமக்கள் அச்சம். நாயை வேட்டையாடியதால் விழிப்புணர்வு செய்த வனத்துறையினர். கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வாழைத்தோட்டம் கிராமம் ஜோடிசுனை அருகே 3 சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தினமும் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருக்கும் நாய்களையும் சேவல் கோழிகளையும் குறிவைத்து வேட்டையாடி வருகிறது. கடந்த மாதங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கோழி சேவல்களையும் நாய்களையும் சிறுத்தை வேட்டையாடி உள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு சுமார் 2 மணி அளவில் ஜோடிசுனை கிராமத்தில் விநாயகம் என்பவரது வீட்டில் வளர்த்து வந்த நாயை சிறுத்தை தூக்கி சென்று வேட்டையாடி உள்ளது. இந்த வழியாகத்தான் குழந்தைகள் தினமும் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். உயிர் பலி ஏற்படுவதற்குள் வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்து சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வாழைத்தோட்டம் ஜோடிசுனை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் அதுவரை வனப்பகுதிக்குள் செல்லவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என வனசரக ஊழியர்கள் மூலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். 3 சிறுத்தை இருக்கிறதோட சிசிடிவி கேமரா நான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வனத்துறையினர் இப்போ எங்களுக்கு என்னென்னா இப்போ சிறிய காடுங்க, ஒரு பெரிய ஒரு யானையோ சிறுத்தையோ வளரக்கூடிய பெரிய காடெல்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே விவசாயம் செய்கிற இடம், சின்ன சின்ன காடு குன்றுகள் தான் இது. இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 14 கோழி, வளர்ப்பு கோழி ப்ளஸ் 2 தூக்கிட்டு போனதை நாங்கள் தெரியாமல் இருந்தது. ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டுருக்கோம். நான் சரி ஏதாவது காட்டு பூனையோ ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்குன்ற மாதிரி நாங்கள் போவோம், நம்ம சத்தம் வரும், வெளியே போவோம், எதுவுமே இருக்காது. ஆனால் எங்களுக்கு ஒரு முறையான எவிடன்ஸ் இல்லாதனால எங்களால் ப்ரூவ் பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் நாயை தூக்கும்போது தான் 4 மாதத்துக்கு முன்னாடி 2 நாய் தூக்கிடுச்சு, வளர்ப்பு நாய், பெரிய நாய் 2 நாய் தூக்கும்போது தான் இது உண்மையிலே சிறுத்தை தான் தூக்கியிருக்கு அப்படின்றது எங்களால் கண்டுபிடிச்சி வனத்துறையிற்கு நாங்கள் சொன்னோம். அப்போ ஒரு 2-3 நாள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோடைய நடமாட்டம் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் சிசிடிவி கேமரா நான் வாங்கி வச்சேங்க. வச்சு இப்போ ஒரு 15 நாள் தான் ஆகும். இன்றைக்கி நேற்று நைட்டு ஒரு 1:45 மணி அளவில் 3 சிறுத்தை இப்போ நாயை தூக்குனது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த இடத்துல எங்கள் குழந்தைங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போயிட்டு வரக்கூடிய பகுதிங்க. 24 மணி நேரமும் மக்கள் நடுமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி தான். அதில் இப்போ 3 சிறுத்தை நடுமாட்டம் இருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியாகவும் பீதியாகவும் இருக்குதுங்க. இதுக்கு வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த சிறுத்தைகளை பிடிச்சி அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டு அதையும் எங்களையே பாதுகாக்கணுன்றது எங்களுடைய நினைவுல கோரிக்கையாக இருக்குதுங்க. அது கண்டிப்பாக நிறைவேற்றணுன்றது எங்களுடைய அடிப்படை தேவைங்க. அது இல்லைன்னா மக்கள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு இடமா இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான இடமாகவே மாறி போகக்கூடிய சூழல் இருக்குதுங்க. எங்களை காப்பாற்றக்கூடியது வனத்துறையினுடைய முக்கிய கடமையாகவும் பொறுப்பாகவும் எடுத்து செயல்பண்ணுன்றது எங்களுடைய கோரிக்கை இருக்குதுங்க. நன்றிங்க.